வெல்கம் பேக் டு அவர் பிஸ்வாஸ் ஸ்டூடியோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாக் பேந்தர், மார்வலோட 17th மூவி. ஸோ இன்னும் ஒரு 4 மூவிஸ் தான் இருக்குது, அதுக்கப்புறம் மார்வலே முடிச்சிடும். ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு எரிக்கல் பூமியில் விழுற மாதிரி காட்டுறாங்க. அது விழுந்த இடம் தான் ஆஃப்ரிக்கா கண்டம். இந்த இடத்துல 5 ட்ரைப்ஸ் ஒன்றா சேர்றாங்க. அவங்களாம் யாரை உலகத்தை அடிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு அரசன், அதாவது வக்காண்டாவோட அரசன் பிளாக் பேந்தர் அந்த பெண் இதோட அந்த மூலிகையை சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் பிளாக் பேந்தராக மாறிடுறாரு. அதுக்கப்புறம் வக்காண்டா நல்லா டெவலப் ஆகிடுது. ஆனால் 4 ட்ரைப்ஸ் தான் ஒன்றா சேருது. 5வது ட்ரைப்ஸ் அந்த ட்ரைப் மட்டும் ஒன்றா சேரல. அந்த ட்ரைப் பேர் தான் ட்ரைப்ஸ். இப்போ இந்த மாதிரி ஓக்லாண்டில் காட்டுறாங்க. இங்கே டோரா வில்லேஜஸ்லாம் வராங்க. இங்கே நம்ம டிச்சாக்கா, அதாவது நம்ம டிச்சாலாவோட அப்பா, அவர் அவர் தம்பிக்கிட்ட கேட்குறாரு. இந்த மாதிரி இவன் தான் என் நம்பிக்கையான தம்பின்னு சொல்கிறாரு. இங்கே ஓசிசிஸ் இந்த மாதிரி வைப்ரேனியத்தை எல்லாத்தையும் திருடி நம்ம வக்காண்டாவே கொண்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது, இதெல்லாம் சொன்னது யார், அந்த ஸ்பை யார் அப்படின்னு கேட்கும்போது, ஸ்பையாக வேலை செஞ்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நண்பனும் சொல்கிறான். ஸோ அப்போ தான் அவன் தெரிலன்னு சொன்னதுக்கு அது பொய்ன்னு இவருக்கு தெரியுது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம டிச்சாக்கா அவர் தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ வக்காண்டாவில் கட்டுறாங்க. ஸோ வக்காண்டாவில் இந்த மாதிரி அவங்க அப்பா சிவில் வார் அப்போது இறந்துருவார்ல. ஸோ அந்த சிவில் வாரில் இறந்ததுனால அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர். அப்போ நீ தான் நெக்ஸ்ட் குவீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அபிஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டில் காட்டுறாங்க. அபிஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டில் அவங்களோட நம்ம இவரோட லவர் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, நாக்கியா பட்டு உறைஞ்சி போயிடுறாரு. உறைஞ்சில போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீரமாக போகிறாரு. இங்கே இறங்கினோடனே இஎம்பி பீட்ஸ் எல்லாம் போட்டு சும்மா தாக்குன்னு அடிக்கிறாரு. எல்லாரையும் போட்டு இவனை அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவனும் தப்பிக்க வர வேண்டாம். ஸோ பிளாக் பேந்தர் அப்படியே நான் நம்ம ஹீரோயினியை பார்த்து இந்த மாதிரி உறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிற்கிறாரு. என்னை பார்த்து ஏன்டா உறைஞ்சி அப்படின்னு கேட்கும்போது, நாளைக்கு எங்கள் அப்பா ஓட அந்த பதவியில் நான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லோரும் சேஃபாக இருந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓக்லியும் சொல்லும்போது வக்காண்டாவில் காட்டினாங்க. ஸோ வக்காண்டாக்கு இப்போ திரும்பி நம்ம பிளாக் பேந்தர் போகிறாரு. ஸோ பிளாக் பேந்தர் அந்த உலகத்தை அப்படியே காட்டுறாங்க. நாக்கியாவை பார்த்தோன்னே உறைஞ்சி போயிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷூரி கேட்கும்போது, ஆமாம் ஒரு மானை பார்த்தாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி கூட இஎம்பி பீட்ஸை அப்டேட் பண்ணணும்னு சொல்லும்போது, எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஏன் இஎம்பி பீட்ஸை அப்டேட் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது லண்டனில் காட்டுறாங்க. ஸோ லண்டனில் மியூசியமில் காட்டுறாங்க. அங்கே நம்ம கில்மங்கர் இருக்காரே. கில்மங்கர் என்னடா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கும்போது, அந்த இடத்துல அந்த மியூசியமில் வச்சுருக்க பழங்கால பொருட்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது வக்காண்டாலேருந்து திருடிட்டு வந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே கேட்கும்போது அவங்களும் முழிக்கிறாங்க. ஸோ காஃபியில் விஷத்தை கலந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்களும் அதை பார்த்து அடிச்சேறாங்க. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கத்தி கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அதில் பாய்சன் இருக்குது. அங்கே ஒரு போலீஸ்மேன் மாதிரி லூசிஸ் எல்லாரும் போட்டுடுறாங்க. இதை பாரு, இதுதான் க்ரைம் சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை ஓட விட்டு அப்படியே க்ரைம் சீனை க்ரியேட் பண்ணுறாரு. அப்படியே இங்கே ஒரு மாசான சீனும் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கேமராவெல்லாம் ஆக்சஸ் பண்ணிடுறாங்க நம்ம கில்மங்கரோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் அந்த அல்ட்ரான் இருக்கும்ல, ஸோ அதனால ஒரு புது ரோபோட் கையை வாங்கியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம கில்மங்கர் இந்த மாதிரி லூயிஸ் கேட்டு உன் கை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே கிங் செரிமோனியை காட்டுறாங்க. இந்த இடத்துல வக்காண்டாவில் கொடுக்கப்பட்ட மூலிகையை அப்படியே எடுக்கிற மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எந்த ட்ரைப் இவங்க கூட சண்டை போட போகிறீங்க, அப்போ தான் சரிசமமாக சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரிவர், ஃபயர், ஏர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை காட்டுறாங்க. இங்கே ஏரு, அப்புறம் ரிவரு, வாட்ரு, ஃபயரு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காட்டுறாங்க. ஆனால் 5ஆவது ஒரு ட்ரைப் இருக்குல்ல, நம்ம ஜபாரி ட்ரைப். அந்த ஜபாரி ட்ரைப்லேருந்து இந்த மாதிரி இம்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். ஸோ இம்பாக்கு தான் அந்த இப்போதைக்கு அரசன். ஸோ இம்பாக்கு இது சரிசனமாக போட்டி தானே, நான் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்பாக்காவும் இந்த மாதிரி சரிசனமாக சண்டை போட போகிறாங்க. நீ என் கூட சண்டை போடுறதுக்கு
ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹனுமானுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைலாக்லாம் எனக்கு ரொம்ப மாசாக இருந்தது. சும்மா வேறு மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டு வேற மாதிரி அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது தோத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இம்பாக்கிட்ட சொல்லும்போது நீ நல்ல அரசனே இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது தோத்து போயிடுன்னு சொன்னோடனே சரின்னு அவரும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிறதுக்கு அப்புறம் இவங்களே வந்து இந்த மாதிரி நம்ம டிச்சாலாவே அரசனாக எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா திருப்பி அந்த மூலிகையை கொடுக்குறாங்க. ஸோ மூலிகையை அப்படியே கொடுத்து மண்ணுக்குள்ளே இவரை பொடிச்சு வச்சிடுறாங்க. அப்போ தான் பிளாக் பேந்தர் சுற்றி கிடைக்கும்ட்டு. அப்போ அவங்க அப்பாவை பார்க்குறாரு இவர். ஸோ அவர் ஒரு பேந்தர் மாதிரி இருக்காரு. நான் தோத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது தோக்கிறதுக்கு தான் நான் அவனை பிளாக் பேந்தர் ஆக்கானா அப்படின்னு கேட்கும்போது ஒரு அப்பா தோத்துட்டாருன்னா அவன் பையனை ஒழுங்கை வளர்க்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கத்தை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து எங்கள் அப்பாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நாக்கியா வந்து இந்த மாதிரி இந்த உலகத்தில் நான் இங்கே இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை பரப்புறதுக்காக சொல்கிறாரு. வக்காண்டா ஒன்றும் பரப்புறதுக்கு இல்லை, ஆனால் அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம இருக்கோம், நம்ம தான் பாதுகாக்கவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம வக்காண்டாவோட கிங்கான டிச்சாலா பொறுப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து நெக்ஸ்ட் சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த இடத்துல இங்கே ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் பேர் அபி. ஸோ வந்து இவன் வந்து நிறைய காண்டாமல் இருக்காங்களாம் வளர்த்துக்கிட்டு இருக்கான். நாக்கியா சொன்ன இந்த ஐடியாவை வந்து அவன் போய் சொல்கிறான் நம்ம இன்னும் பெட்டராக்க பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தர் மேலே செம்ம குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து நான் ஒக்காலி கால் பண்ணுறேங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த மாதிரி சொல்கிறேங்க. இந்த மாதிரி லூயிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். இவன் வந்து வைப்ரேனியத்தெல்லாம் திருட்டு போனவன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ லூயிசிஸ் மேலே தான் நம்ம வக்காபிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஸோ வக்காபி சொல்கிறாரு நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் தயவு செஞ்சு என்னையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதை பாரு நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். என்ன வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் அவனை உன்கிட்ட இழுத்துட்டு வருவேன், இல்லைன்னா நானே அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூரி வந்து இதை மாதிரி ஒரு டெஸ்ட் லேபுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க நிறைய டிவைசஸ் காட்டுறதுக்காக. அந்த இடத்துல 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. உனக்கு டிவைஸ் காட்டுறேன் அப்படின்ட்டு இங்கே ஒரு எல்லா இடத்தையும் உடம்புல ஏதாவது பார்ட் மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டா அவங்க பேசுகிறது நம்மளுக்கு நல்லாவே கேட்கும். அதுக்கப்புறமா வந்து அவங்க ஒரு பூட்ஸ் காட்டுறாங்க, அதாவது ஷூஸ். இதில் சத்தமே வரல, இதுக்கு பேர் வந்து நான் ஒரு பிளாக் மேந்தரோட பேர் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே செயின்ஸ்லாம் காட்டுறாங்க. இங்கே கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ இதுதான் நல்லாயிருக்கு, இந்த சில்வர் கலர் அப்படின்னு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் எதையோ அவர் காதில் வச்சோடனே இங்கே வந்து அது 8 வரைக்கும் சொல்கிறாங்க. 8 வரைக்கும் இப்படி 8 வரைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதை தொட்டி திருப்பி உடைக்க சொல்கிறாங்க. அதை திருப்பி உடைக்கலாம், எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது திருப்பி இவர் உடைக்கிறாரு. அப்போ உடைக்கிறோன்னே இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது புஷன் சவுத் கொரியாவில் காட்டுறாங்க. ஸோ சவுத் கொரியாவில் இந்த மாதிரி நம்ம நாக்கியா, அப்புறம் ஒக்கலி, அப்புறம் நம்ம வக்காண்டாவோட கிங் டிச்சாலா இவங்க 3 பேரும் போகிறாங்க அந்த மிஷினுக்காக. ஸோ அவனை பிடிக்கிறதுக்காக தான் போகிறாங்க. இங்கே நம்ம அந்த கடைக்காரம்மா ஒக்காலி நீ எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னா உனக்கு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்றாங்க. இங்கே நம்ம டிச்சாலாவோட ஃப்ரெண்டு, அதாவது அவரோட பேரை வந்து ராஸ், அவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு. உனக்கு நான் சிவில் வாரில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ப்பா, என்னக்கிட்ட நீ எதுவுமே கேட்கக்கூடாது, அதுக்கு சரி சமமாக தான் நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திருடனை பிடிச்சி கொடுத்தெல்லாம் பேசுகிறேன். இங்கே நம்ம ஸ்டாண்டி கேமியோ கிங் வராரு. இங்கே தான் இவரும் இருக்கார். ஸோ இந்த பக்கம் நம்ம லூயிசிஸ் காட்டுறாங்க. இவரும் வந்து இங்கே தான் இருக்கார். இவர் வந்து இந்த மாதிரி நம்ம ராஸ் கிட்ட வைப்ரேனியம் கொடுக்குற மாதிரி பேசும்போது வேணாம் நாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அது உடனே கேட்டு இவங்கெல்லாம் அங்கே பெரிய சண்டை நடக்குது. சும்மா வேறு மாதிரி ஃபைட்டிங் பண்ணுறாங்க. நான் அந்த இடத்துல நம்ம டிச்சாலாவை பார்த்த யோகாலி எப்பட்றா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைப்ரேனியமோட அந்த கன்னை வச்சு சுடுறாரு. இந்த இடத்துல நம்ம ஷூரியை ஒரு காரை கிரியேட் பண்ணி அந்த காரில் நம்ம பிளாக் பேந்தரை எடுத்துகிட்டு போகிறாங்க. வந்து யூலிசிஸும் காட்டுறாங்க. அவர் வந்து இங்கே ஒரு காரில் தப்பிச்சு போகிறாரு. ஸோ சும்மா ஃபாஸ்ட்டாக நம்ம ஓடிட்டு போகும்போது சும்மா வேறு மாதிரி பிளாக் பேந்தர் ஓட் பண்ணும்போது வேறு மாதிரி சுடுற அப்படின்னு சொல்லிட்டு ஷூரியும் வேறு மாதிரி பெருமையாக போட்டுக்கிருக்காங்க. அவங்களுக்கு தெரில இது வைப்ரேனியம் காருன்ட்டு. ஸோ வைப்ரேனியம் காருன்னு தெரியாமல் ஸ்பியர் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல
டேய் யுரேனியம் சுட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவரும் கட்டும்போது அதுக்கப்புறம் நம்ம பிளாக் பேந்தர் தூக்கி போகிறாரு. அப்புறம் அவரோட கையை வச்சு அந்த யூசிஸ் சொல்லும்போது அந்த மொத்த காரும் போயிடுது. ஏன்னா அது வைப்ரேனியம் தான். இந்த இடத்துல அந்த ராஸ் வரும்போது அவர் பிக்கப் பண்ணிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அங்கே ஒரு தரமான மாசான ஃபைட் சீன் நடக்குது. இந்த ஃபைட் சீனு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அவர் சுட்டோடனே அந்த சூட்டுக்கு ஏதோ ஒன்று ஆகுது கிளிச் மாதிரி. அதுக்கப்புறம் குத்தலாம் சொல்லும்போது வேணாம் குத்தாதீங்க நிறைய மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவரும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம போஸ்மேன் அதாவது சரி நம்ம ஹீரோ இந்த மாதிரி இவங்க நான் வக்காண்டா எடுத்துகிட்டு போகிறேன் 10 நிமிஷம் மட்டும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதெல்லாம் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுத்தில் ஏதோ ஒன்று வைக்கிறாரு. ஆனால் அது அவருக்கே தெரில. ஸோ ஒரு சூட்டில் அப்படியே வைக்கும்போது இந்த கழுத்தில் வச்சுட்டு பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்படியே பேசும்போது இதை பாரு நான் சொல்கிறேன் வைப்ரேனியம் நான் வச்சுருக்கிறது கொஞ்சம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீ எப்படா திருடிட்டு வந்த எப்படி திருடிட்டு வரலாம் அதான் தப்பு அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே கோபமாக பேச ஆரம்பிச்சிடறாரு. டேய் நானும் சொல்கிறேன்ல இதை பாரு வைப்ரேனியம் நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இந்த மாதிரி வக்காண்டா இருக்குது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறது வேறு எங்கேயோ இருக்குன்னு சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குதுன்னு சொல்லும்போது நான் எடுத்துகிட்டு வந்தது கொஞ்சம் தான். ஆனால் அவங்கக்கிட்ட மலை கணக்கில் பெரிய வைப்ரேனியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் தான் அதை திருடிட்டு வந்தேன். நான் திருடிட்டு பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே இடத்துல அவர் இதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை கூட பிரித்து கட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த பாரு நான் எடுத்தது கொஞ்சம் வைப்ரேனியம் தான். ஆனால் அவங்கக்கிட்ட 10,000 டன் மில்லியன் வைப்ரேனியம்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது உங்கள் அப்பா வேறு மாதிரி சொன்னார் இவன் வேறு மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே ட்ராக்கரை வச்சு கில்மங்கர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ கில்மங்கர் அந்த பாமையை அப்படியே அடைக்கிறார் நம்ம பிளாக் பேந்தர். ஸோ கில்மங்கர் பிளாக் பேந்தருக்கும் கில்மங்கருக்கும் சண்டை. இங்கே கில்மங்கரோட கழுத்தில் ஏதோ ஒரு ரிங் மாதிரி இருக்கிறது அதை பார்த்து நம்ம பிளாக் பேந்தர் ஷாக் ஆகிடுறாரு. இங்கே ராஸையும் சுட்டு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ராஸை காப்பாற்றுறதுக்காக அவங்க வக்காண்டா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வக்காண்டாக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வக்காண்டாவில் குணப்படுத்த முடியும் அப்படின்றதுக்காக கூட்டிகிட்டு போகும்போது அவங்கள குணப்படுத்த முடியும்னு தெரிஞ்சும் நம்ம குணப்படுத்தாமல் இருந்தால் அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் காப்பாற்ற சொல்லிடுறாரு. ஸோ அப்படியே நான் நிறையா வித்தியாசமான இதெல்லாம் இங்கே வக்காபி அவனை பிடிக்க சொன்னேன் பிடிக்கல, சரி கொல்ல சொன்னேன் கொல்லலை, எதையுமே பண்ணல, நீலாம் ஒரு அரசனாடா அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல அவங்களும் போகிறாங்க. ஸோ 3 பேரும் இதை பாரு நிறையா டெக்னாலஜிஸ் இருக்குது வக்காண்டாவில் என்னை கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கில்மங்கர் சொல்லும்போது என்னது வக்காண்டாவா அப்படின்னு சொல்லும்போது இவனை சுட்டு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் கேர்ள் ஃப்ரெண்டையும் அவன் சுட்டு போட்டுறான். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு லூயிசிஸ் தயவு செஞ்சு என்னை வக்காண்டாலலாம் போடாத, நான் சுட்டதுக்கு ஒவ்வொருத்தரும் ஆப்படுத்துக்கிற காயண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூயிசிஸ் வேணான்னு சொல்ல நானும் ஒரு வக்காண்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை சுட்டு போட்டுறான். ஸோ அந்த நம்ம பார்த்தோம்ல அந்த வக்காண்டன்னா இவன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அவன் இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்டே என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதாவது நீங்கள் ஒரு ஸ்பை மாதிரி இருந்தீங்க, அந்த ஸ்பைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க, ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்பையோட பையன் தானே அந்த கில்மங்கரு, அவன் ரொம்ப தைரியசாலிடா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட பையன் தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு மனே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஸோ இங்கே அவர் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனையும் சுற்றலான்னு பார்க்க போகிறாரு. ஆனால் அங்கே என்னையே குத்திடுறாரு. ஆனால் அங்கே கீழே விட்ட பையன்தான் கில்மங்கர், அவன் இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னை குணப்படுத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க கிட்ட கேட்கும்போது இது வக்காண்டா ரொம்ப சீக்கிரமாக சரிப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க வக்காண்டாவை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வக்காபியோட அந்த இடத்துல நாம் கில்மங்கர் இந்த மாதிரி வக்காபியை கூட சேர்ந்துக்கிறாரு. ஸோ வக்காபியும் கில்மங்கருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அண்ட் இங்கே நிறைய டெக்னாலஜி சுற்றி காட்டிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நம்ம
சூரிய வந்து இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க, எல்லா டெக்னாலஜிஸையும். இந்த மாதிரி உக்காலி வந்து ஏப்பா சீக்கிரம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறது. இங்கே நாக்கியாவும் வக்காண்டாவில் இருக்கிற நம்ம வக்காண்டாவோட கிங் டிச்சாலாவும் பேசிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து இவங்க வந்து இந்த மாதிரி எப்படி எங்கேப்பா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ கில்மங்கர் இந்த மாதிரி இவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. இதை பாரு, நான் உங்களால் கண்டிப்பாக கில் பண்ணிடுவேன், ஏன்னா நான் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சொல்லிட்டு பேசி போகிறாரு. அவன்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவனோட ஆயுதம் தான். இப்போ வக்காபி கூட அவன் கூட ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் நேருக்கு நேரே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பாரு, நான் உனக்கு கொன்றுவேன்டா, நீலாம் ஒரு அரசனே இல்லைடா, நான் தான்டா உண்மையான அரசன்னு சொல்லிட்டு நல்லா மானத்தட்ட சொல்கிறது. ஸோ இந்த பக்கம் சரி வாங்க போட்டி போட்டு பார்க்கலாம், யார் உண்மையான அரசன்னு போட்டி போட்டு பார்க்கலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காட்டுறாங்க. இவனும் ஒரு வக்காண்டியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வக்காபி காட்டும் போது, வாங்கடா இப்போ வாங்க போட்டி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை சண்டை ஆரம்பிக்குது. ஸோ இப்போது போட்டி போட்டுக்கிட்டுருக்காக நான் அந்த எல்லா திறமைக்கும் அப்படியே அவரும் எடுத்து காட்டுறது. சும்மா வேறு மாதிரியான சண்டை இப்போது கீப் கக்காடு. ஸோ இங்கே இடத்துல நம்ம வக்காபியோட ஃப்ரெண்டான நம்ம கில்மங்கருக்கும் நம்ம டிச்சாலாக்கும் சண்டை நடக்குது. கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல நீ ஆயுதங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அவரையுமே குத்தி கொண்டுடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கில்மங்கர் டிச்சாலாவை அப்படியே குத்தி அந்த நீர்வீழ்ச்சியில் அப்படியே தள்ளி விட்டுறாரு. இப்போது கில்மங்கர் ராஜாவாயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம நாக்கியா ஒக்காலி அப்புறம் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா, நான் ராஜாவுக்கு தான் விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒக்காலி சொல்கிறாங்க. ஸோ அதனால் சூரியோட அம்மா அதுக்கப்புறம் நாக்கியா இவங்க 3 பேரும் தப்பிச்சிடுறாங்க அங்கேருந்து. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கில்மங்கர் பார்க்குறாரு. ஸோ கில்மங்கர் அவங்க அப்பாவை போய் சந்திக்கிறாரு. இந்த சீனையும் அப்படியே கொடுத்துட்டு வர்றாரு. அப்புறம் இதையும் காட்டுறாரு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களும் 2 பேரும் சென்டிமெண்ட்லாம் இருக்கும்போது அப்படியே நம்ம மண்ணிலேருந்து எரிச்சிடுறாரு. இது எல்லாத்தையும் இப்போவே எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே எரிஞ்சிடுது. இது ஒரு பெரிய விஷயம். ஆனால் நம்ம நாக்கியா மட்டும் அந்த ஒரு இதை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாவாக இவர் படி ஏற்றிட்டு இருக்கும்போது, நம்ம போர் செஞ்சு தான் ஆகணும், நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலி கதைலாம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து வக்காபியும், நான் கொல்ல சொன்னவனா நீ தான் கொல்லலையே, ஆனால் இவனாவது கொண்டானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டிராகன் கோகோ மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இம்பாக்கு இருக்கிற இடம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைப் பார்த்தோம்ல, அந்த ட்ரைப் தான் விட்டு போச்சுன்னு சொன்னோமே, அந்த ட்ரைப் தான் இது. ஸோ இம்பாக்கு தான் இங்கே ராஜா. ஸோ இம்பாக்கு வந்து இந்த மாதிரி இதை பாரு, என்னது அவன் இறந்துட்டானா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவர் காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த காமெடி செம்மையாக இருக்கும். நீ யார்? நீ பூமியிலேருந்து வந்தவன் தானே, தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வக்காண்டாலேருந்து விழுந்த அந்த டிச்சாலாவை காட்டுறாங்க. ஸோ டிச்சாலா இன்னும் உயிரோடு தான் இருக்கான். ஸோ உயிரோடு இருக்க டிச்சாலாவை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. டிச்சாலாக்கு அந்த மூலிகையே கொடுக்குறாங்க. ஸோ மூலிகையை குடித்தோடனே டிச்சாலாவும் அவங்க அப்பாவை பார்க்க போயிடுறாரு. ஸோ அப்பா, இப்போ தான் நீ முழு மனுஷனாக மாறி இருக்கடா, நீ இப்போ தான் பிளாக் பேந்தர், அந்த கில்மங்கரை கொன்னுடு, கில்மங்கரை கில் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உசுப்பேற்றி விட்ற மாதிரி நல்லா பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம இவரும் எழுந்துச்சு அந்த இடத்துல, தேங்க்ஸ் என்ன அடிச்சிருக்கு, நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் கூட சண்டை போடுறதுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் பேந்தரும் கேட்கும்போது, ஏடா உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம், உன் கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பயம், நான்லாம் வரமாட்டேன், எனக்கு பயம்க்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு சமாளித்து இந்த மாதிரி நான் வரல, நான் இந்த போர்லெலாம் கலந்துக்க விரும்பலை, ஏண்டா நாங்கள் வேணான்னு சொன்ன ட்ரைபே எங்களை கூப்பிட்டுச்சுன்னா நாங்கள் வரோன்னா எங்கள் ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து வக்காண்டாக்குள்ளே போகும்போது ஸோ வக்காண்டாவில் இந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ வக்காண்டாவில் இந்த மாதிரி நம்ம அவங்கெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க, வெப்பன்ஸ் எல்லாம். அந்த இடத்துல சும்மா போட்டு வேறு மாதிரி அந்த இடத்துல நம்ம பிளாக் பேந்தர் வந்து, நான் இன்னும் சாவலை, நான் உயிரோடு தான் இருக்கேன், இப்போ நான் தான் கிங்கு, அவன் கிங் இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா டைலாக் பேசிக்கிட்டு இருக்க, ஒக்காலிக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு அவன் என்ன பிளான் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்போ கில்மங்கர் ஒரு பொய்யானவன் அப்படின்றதுனால டோரா மிலேஜஸ்லாம் எல்லோரும் கில்மங்கருக்கு எதிராக சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் மொத்த படையும் திரட்டி சும்மா வேறு மாதிரியான சண்டை இப்போ ஓடுது. அந்த இடத்துல இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு டைனோசரும் வருது. யார் அப்படின்னு பார்த்தா
நம்ம இம்பாக்கு இப்போ வந்து இந்த மாதிரி சில ஆயுதங்கள்லாம் எடுத்து அந்த அந்த ராஸ் கிட்டே கொடுத்துட்றாரு. ஸோ ராஸ் தான் ஒரு பைலட் ஆச்சே, அவன் நல்லா பைலட்டில் பிளேன் ஓட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்கக்கிட்டையும் கொடுக்குறாங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்த டோரா மிலேஜ் ஷூட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாக்கியா கிட்டே கொடுத்துட்டு இவங்க டோரா மிலேஜஸ்லாம் செம்மையாக சண்டை போடுறாங்க. இவங்க எல்லோரும் வக்காண்டா ஃபாரெவர் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ செம்மையான ஃபைட் நடக்குது இந்த இடத்துல. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட் சீனு. ஏன்னா இந்த ஃபைனல் பேட்டில் மார்வல் படத்தில் சும்மா வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வக்காண்டாவில் எல்லோரும் சண்டை போடுறாங்க சும்மா வேறு மாதிரி வைப்ரேஷன்ஸை எடுத்து இது சண்டை போட முடியல. இதை பாரு சூரி என்கிட்ட மோதாட அப்படின்னு சொல்லிட்டு குத்த வரும்போது நம்ம பிளாக் பேந்தர் அப்படியே வந்து அவங்கள தடுத்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துல சும்மா வேறு மாதிரியான சண்டை போகுது. இவங்க எல்லோரும் அந்த ட்ரெயின் போகிற இடத்துல போகிறாங்க. ஸோ இங்கே ட்ரெயின்ஸும் வருது. ஸோ ட்ரெயினுக்கு எதிராக சண்டை போடுறாங்க. அவங்க ஷூட் கிளிச்சை வச்சுப்பாங்க, என் ஷூட்டே போனாலும் பரவாயில்ல உனக்கு கொள்ளு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறியாக 2 பேரும் சண்டை போடுறாங்க. சும்மா வேறு மாதிரியான ஃபைட் இது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பைலட்டுக்கு எல்லாமே மறைச்சி போச்சு, என்ன பண்ணுறதுமே தெரியாமல் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல நம்ம இம்பாக்கும் வந்து சும்மா வேறு மாதிரியான ஃபைட்டை கீக் ஆஃப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ளைட்டு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பைலட்கிட்ட வக்காண்டா ஃபாரெவர் சிம்பிளை போடுறா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மொத்த ஷிப்பும் பழைய நிலைமைக்கு வந்துடுது. ஸோ அப்படியே வந்து அதை சேஃபாக அப்படியே கொண்டு போயிடுறாரு. அங்கே கொண்டு போயிட்டு மறைச்சி வச்சிடுறாரு. யாரோ கண்டுபிடிச்சிட்றாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே ஓடிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இம்பாக்குவோட வக்காபி வராங்க. ஸோ வக்காபியை பார்த்தோன்னே அது தழுவுது, இதை பாரு நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லும்போது மடிஞ்சிடு அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம பிளாக் பேந்தர் சைடில் வக்காபியும் வந்துடுறாரு. இந்த இடத்துல நம்ம கில்மங்கரும் வந்து குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல இவன் குச்சியை உடச்சினா அந்த குச்சியை வச்சு தான் குத்தலாம் வர்றாரு. இதை பாரு எங்கள் அப்பா மாதிரிலாம் நான் ஒன்றும் கிடையாது, நீ இதை பாரு நான் வீர மரணம் கூட ஆரம்பிச்சிடுறேன், என்னை நீலாம் அவனுக்கு குத்தி தொடர்ல இந்த மலையிலேருந்து என்னை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவரை குத்திட்டு அவர் செத்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோம்னா அந்த இடத்த இவங்க வக்காண்டியன் அந்த இடமா மாற்றிக்கிறாங்க. ஸோ அப்படியே மாற்றிட்டு அந்த இடத்துலேருந்து இவங்களும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வக்காண்டாவை பற்றி தெரியாமல் நிறைய பேர் கேள்வி கேட்க அதுக்கெல்லாம் நம்ம எல்லாருக்கும் நம்ம டீச்சராக பதில் சொல்கிறாரு. ஸோ அப்படியே பதில் சொல்லிவிட்டு இங்கே ஒருத்தர் அதே கொஸ்டினை கேட்குறாரு, எப்படி இவ்வளோ வளமாக இருக்கும் உங்கள் நாடு மட்டும் அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் அப்படியே சிரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம பக்கி எங்கே போனார் சிவில் வார்க்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தா அவரோட கையை சரி பண்ணுறதுக்காக வக்காண்டாவில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி வரணுன்னா நம்ம சேனலை கீப் சப்போர்ட்டிங் அண்ட் நம்ம 200 சப்ஸ்கிரைபர்ஸ் கோலை அடையணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.